மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மக்கள் காட்டு யானைகளின் தாக்குதல்களால் பல்வேறு இன்னல்களை தொடர்ச்சியாக அனுபவித்து வருகின்றனர். இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல தடவைகள் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வவுணதீவு பகுதியில் காட்டு யானைகளின் தாக்குதல்களால் மக்களின் உடைமைகள் பல சேதமாக்கப்பட்டுள்ளன. அது மாத்திரமல்லாமல் இறந்த யானையொன்றின் உடல் அகற்றப்படாமையினால் வவுணதீவு உன்னிச்சை குளம் மாசடைந்துள்ளது. வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 6 கிராமங்களில் காட்டு யானைகளின் தாக்குதலால் 25 வீடுகள் உட்பட பயன்தரு மரங்களும் அழிவடைந்துள்ளன. பஞ்சேனை, பாவற்கோடிச்சேனை ஆகிய 2 கிராமங்களில் 5 வீடுகளை காட்டு யானைகள் சேதமாக்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நேற்றிரவு வந்து உடைச்சி போட்டு நாங்க வாங்கி வச்சிருக்க சாமான் பொருள் எல்லாம் உடைக்குது, நெல் தின்னுது, அரிசி சாப்பிடுது, சோத்து பானை தின்னுது, வீட்டை வளைச்சி சோழன் இது மயூர் நாடு இருந்த நாங்க அந்த மயூர் எல்லாம் திண்டு போட்டு தென்னம்புள்ள உண்டு மெக்கியலா வாழை உண்டு நாட்டு இயலாது. காட்டு யானைகளின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள 12 குடும்பங்களுக்கு உலர் உணவுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் கூடாரங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் வவுணதீவு பிரதேச செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை வவுணதீவு பகுதியில் உள்ள உன்னிச்சை குளத்திற்கு அண்மையில் கடந்த 3 நாட்களாக இறந்த காட்டு யானையின் உடலை அகற்றாமையால் இந்த பகுதி மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வவுணதீவு பிரதேச செயலாளரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது இறந்த யானையின் உடலை அகற்றுவதற்கு குறித்த கிராம சேவையாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவித்தார்.